வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குழந்தையம்மன் கோவில். குழந்தை வரம் வேண்டி வரும் பக்தர்களுடைய முகத்தை பார்த்தே எப்பொழுது குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்க. அப்போ தான் நான் சொல்ல வர உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்களும் சரியான விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த கோவிலில் நீங்களும் சென்று வழிபட்டு குழந்தை வரத்தை பெற்றிட முடியும். ஸ்ரீமுஷ்ணம் சொல்லக்கூடிய இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் செல்லக்கூடிய சாலையில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலானது வந்து பார்த்திங்கன்னா சோழத்தரம்ன்ற ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவிலானது வந்து இருந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வழிபடக்கூடிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வாராக பெருமாள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா வாராகி, அதாவது பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாராக பெருமாள் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரத்துக்காக நிறைய தம்பதியர் குழந்தை பேர் வேண்டி எவர் உங்களுக்கு வந்து இன்னும் குழந்தை பேர் கிடைக்கலையோ இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று அங்கே நீங்கள் வாராக பெருமாளை வழிபட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய சிறப்பு வழிபாடே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் வந்து நீங்கள் நீராடிட்டு தம்பதிய சமேதராக நீங்கள் வாராக பெருமாள் முன்பு அமர்ந்து அங்கே தரக்கூடிய சந்தான கிருஷ்ணரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மடியில் ஏந்தி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிவிட்டு, அதாவது வேண்டிட்டு குழந்தை வரத்திற்காக வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரமானது வந்து உண்டாகும். மற்றும் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே அந்த கோவில் ஸ்தலத்திலே வந்து இருக்கக்கூடிய குழந்தை அம்மனையும் நீங்கள் வந்து மனதாரை வேண்டிட்டு நீங்கள் வந்து தொட்டில் கட்டி வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருந்த மாதிரி இந்த கோவிலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் யார் யாரெல்லாம் குழந்தை வரத்துக்காக வேண்டி பரிகாரம் செஞ்சுட்டு வாராக பெருமாள் கிட்ட அந்த சந்தான கிருஷ்ணரை ஏந்தி பரிகாரம் செஞ்சுட்டு குழந்தை அம்மனிடம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தொட்டில் கட்டிட்டு வேண்டிட்டு வராங்களோ அவர்களுடைய முகத்தை பார்த்து தம்பதியர்களுடைய முகத்தை பார்த்து எப்பொழுது உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதற்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு சின்ன பரிகார முறை செய்யணுன்றது அந்த கோவிலே செய்யணுன்றதையும் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றதையும் கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான காசும் எதிர்பார்க்காம, இது வந்து குறி சொல்கிற மாதிரியும் கிடையாது, இல்லை காசு கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணுன்றது சொல்கிற ஆளும் கிடையாது. அது ஒரு அதிசயமாகவே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அங்கே வரும் தம்பதியர்களை பார்த்தே வந்து எப்போ உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குன்றதை வந்து ஒரு அருள் மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காருங்களாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது முழுக்க இந்த தகவலானது என்னுடைய சார்ந்த ஒரு நபர்கள் அந்த கோவிலுக்கு சென்று பரிகாரம் செஞ்சுட்டு அங்கே அவர்கள் அனுபவித்த அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்தை தான் வந்து பதிவாக வந்து எனக்கு வந்து விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக உங்களுக்காக நான் வந்து இந்த தகவலை வந்து சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஸ்ரீ முஷ்ணம் கோவில் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாராக பெருமாள் கிட்டே நீங்கள் போயிட்டு குழந்தை பேருக்காக வேண்டிட்டு வாங்க, குழந்தை அம்மனிடமும் வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய குழந்தை பேர் எவ்வளோ வருஷம் தள்ளி போனாலுமே இந்த ஒரு கோவிலுக்கு சென்று வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காம போகவே போகாதுன்றதான் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட. ஸோ உங்களுக்கான குழந்தை வரத்தையும் மற்றும் உங்களுக்காக இருக்கக்கூடிய என்ன ஜாதக பிரச்சனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கோவில் போயிட்டு இன்னும் குழந்தை பேர் கிடைக்காதவங்க கூட கண்டிப்பாக ஒரே ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கான குழந்தை வரம் மற்றும் உங்களுக்கான தடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்றுட்டு வந்தாலே எல்லாமே விலகி சீக்கிரமாக உங்களுடைய குழந்தை பேரும் வந்து கிடைக்கும். அதுவும் அந்த நபர் சொல்லக்கூடிய அருள்ன்றதும் நிச்சயமாக அது அப்படியே பலித்தமாகறதா வந்து ரொம்ப அவர் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அவ்வளோ உணர்ச்சி வசமாகப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தை பேர் வேண்டும் தம்பதியர்கள் இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வேண்டிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு குழந்தையம்மனிடம் வேண்டிட்டு அவங்களுடைய அருள்வாக்கம் நீங்கள் பெற்றுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவலாக இருந்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்.